சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். அது ரொம்ப சுவையான 2 டைப்ஸ் ஆஃப் இடியாப்பம் பார்க்க போகிறோம். ஒன்று லெமன், இன்னொன்று பருப்பு இடியாப்பம். அது எப்படி இன்ஸ்டன்ட் சேவை அதுவும் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் சேவை எப்படி செய்யலான்ட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போது நம்ம லெமன் சேவைக்கு தேவையான நம்ம அந்த லெமன் ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். இப்போ நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்ச லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது லெமன் சேவைக்கு தேவையான லெமன் அந்த பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ பருப்பு சேவை பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான தாளிக்க தேவையான பொருட்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ண பிறகு கடுகு நல்லா வெடித்ததும் மஞ்சள் தூள், ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ நான் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பருப்பை அந்த அளவு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இது கூட கொஞ்சமாக நெய் கூட முந்திரி பருப்பு தாளித்து கொட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன். நல்லா துருவிய தேங்காய். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கோகனட் இறக்க போகிற டைமில் நீங்கள் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் சேவை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பேக்கெட்டில் விற்கிது இந்த மாதிரி. நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு அந்த சேவை பேக்கெட்டை அதில் கொட்டிட்டு நல்லா வேக விடுங்க. தண்ணியில் முழுகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வேக வச்சு வடிகட்டியாச்சு. வடிகட்டி இந்த மாதிரி பிளேட்ஸில் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒன்றா வருது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த பருப்பு கூட எவ்வளோ இடியாப்பம் தேவைப்படுதோ அவ்வளோ இடியாப்பம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்மளுக்கு சால்ட் வேணா இப்போ கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரண்டி ஓகேன்னா கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே, இல்லைனா கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, பருப்பு சேவை ரெடி. நம்ம வீட்டிலே ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு சேவை ரெடி ஆயாச்சு. இப்போ லெமன் சேவை. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட்டை, லெமன் பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உப்பு பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், லெமன் சேவையும் ரெடி ஆயாச்சு. இவ்வளோ பார்க்கவே இவ்வளோ அழகாக யம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இன்ஸ்டன்ட் சேவை கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் தேங்க்யூ.